வணக்கம். இன்னைக்கு கோல்டோடைய ஃபுல் டெக்னிக்கல் வீடியோ நம்ம பார்க்க போறோம். கீழ கமெண்ட்ல வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க. கோல்டு வந்து பை ஆர் செல் எந்த பக்கம் போகும்? எந்த பக்கம் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்கலாம்? அப்படிங்கிற மாரி ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதே நேரத்தில எனக்கு WhatsAppல 2, 3 பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அதில ஒருத்தர் வந்து கோல்ட பத்தி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் குடுங்க. லாஸ்ட் ஒரு 1 மந்த் பிஃபோர் குடுத்திருந்தீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதே மாரி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வெறும் கோல்டு மட்டும் நம்ம வந்து ஒரு ஃபுல் டெக்னிக்கல் வீடியோவா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மந்த்ல வந்து அந்த கொஸ்டின் வந்து நான் திருப்பி கொண்டு வரேன். ஆக்சுவலா அந்த மந்த்ல பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து டவுட்ல கேட்டாங்க. அந்த வீடியோ போட்டிருந்த நேரத்தில. மந்த்ல வந்து இது ரிஜெக்ஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எப்படி ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா டிசம்பருடைய க்ளோஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல. ஆக்சுவலா இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கு. திருப்பி திருப்பி இந்த ஹைஸ்க்குலாம் போற வரைக்கும் மார்க்கெட்ல ட்ரேடிங் வால்யூம்ஸ் நடந்திருக்கு. அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு காமனான ஒரு டாக் இருக்கு. என்ன அப்டின்னா, ஒரு 3 டைம்ஸ் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸையோ, சப்போர்ட்டையோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்படி ஒரு 3 டைம், 4 டைம் சப்போர்ட் எடுக்குது. அல்லது மேல போய் இப்படி தொடர்ச்சியா ஒரு 3 தடவ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா பிரேக் ஆகும் அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதோடைய வீக் கன்டென்ட் தான். பட் இந்த முறை அந்த பிரேக் நடக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுக்கணும். அது இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷனாவே வந்திருக்கு. ஸோ நெறைய பேர் வந்து இந்த கனெக்ஷன், இந்த செகண்ட் லைன் கனெக்ஷன வச்சுட்டு இந்த கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு நம்ப சொல்றோம். அஃப்கோர்ஸ் இதுவும் கரெக்ட் தான். இது ஒரு லைன் சார்ட் இந்த மாரி பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் இப்படி தான் வரும். லைன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த 2 கனெக்ஷன் மட்டும் தான் வரும். இந்த 1 அண்ட் இந்த 3 கனெக்ஷன் மட்டும் தான் கனெக்ட் ஆகும். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த சென்டர்ல இருக்கிறது வந்து கீழ வந்த மாரி வந்துரும். அதுல வந்து ட்ரிபிள் டாப்ஸ் வராது. கிட்டத்தட்ட 3 டாப்ஸ் வரதுக்கு மார்க்கெட் வந்து கொண்டு வந்து சேர்க்காது. இந்த இடத்துல பிரைஸ் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலைங்க. அப்ப வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது. இந்த ரேஞ்சோடைய வேல்யூ என்ன? அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 2070 கீழ பார்த்தீங்க அப்படின்னா, 1993. இது ஒரு லெவல். நம்ம ஆக்சுவலா வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 2072 இருந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 1970 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? மினிமம் 80வது இந்த சப்போர்ட்டா மார்க்கெட் எடுக்கும்போது தான், இப்படி வந்து அப்படி ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது தான் மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிளும் இருக்கு. இது வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலையே தவிர, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜெக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. 70க்கு கீழ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது தான், இது ரிஜெக்ஷன் மேல இருக்கிறது ரிஜெக்ஷனா நம்ப கன்சிடர் பண்ண முடியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மந்த். ஓகேங்களா? ஒரு மந்தோடைய சார்ட். ஸோ, இந்த குளோஸும் கண்டிப்பாக மந்த்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வீக் சார்ட் பார்க்கலாம். வீக் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல வீக்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் போயிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்திருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து 2150ல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். அதே மாரி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இப்ப நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா, இந்த ரேலிக்கு ஒரு கரெக்ஷன் நடந்து திருப்பி மார்க்கெட் மேல போணும். இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த ஒரு பெரிய பிளான் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்ப மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும், கீழ இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆன மார்க்கெட் மேல போயிட்டு, கீழ வந்துட்டு, மேல போய், இப்ப கீழ சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வரணும். இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய ராலி இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் உண்டு. சி நீங்க நெறைய இதுல மார்க்கெட் வந்து அதே மாரி ஒரு ஒரு இடத்துல ஸ்டார்ட் அப் ஆகும்போது, திருப்பி திருப்பி அதோடைய ரெசம்பிளன்ஸ் நெறைய நடந்துகிட்டே இருக்கும். இந்த மார்க்கெட்ல நம்ம இப்ப என்ன எதிர்பார்க்கலாம் அப்டின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட்ல ஒரு ஹை அண்ட் லோ இப்டி ஒரு ஃபால் இருக்கு. இப்ப நமக்கு ஹை கிடைச்சுச்சு. இப்ப நம்ம தேடிட்டு இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் லோ. அப்ப இந்த லோ எவ்வளோ தூரம் வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 1930லிருந்து கீழ கிட்டத்தட்ட 1880 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் உண்டு. இப்ப இந்த மாரி ஒரு மார்க்கெட் வந்துச்சுன்னா, திருப்பி ஒரு ராலிய மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுது அப்டின்னா, நமக்கு எவ்வளோ தூரம் இந்த மார்க்கெட் போகும் அப்டின்னா, கீழ சப்போர்ட்லருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கோ, அதே மாரி நம்ம ஒரு ராலி பாயிண்ட்ட இந்த ட்ரெண்ட் லைன் வச்சே பார்க்கலாம்.
ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா, 2230 வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ 2230 நான் வந்து 2220 சொல்லியிருப்பேன். ஸோ அது நமக்கு பாயிண்ட்டா வச்சுக்கலாம். ஒரு 10 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். ஸோ 2220 அல்லது 2230 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்டின்னா, கீழ வந்து சப்போர்ட் எடுக்கும்போது தான் இந்த ராலிய ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்க இருந்தே மார்க்கெட் மேல போயிடுமா அப்டின்னா, கண்டிப்பாக போகாது. ஒருவேள மார்க்கெட் வந்து இந்த 1970லிருந்து மேல ஏறுறான் அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ராலிய நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கங்க. இங்கருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடுது. திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ராலி எடுத்துக்கலாம். சாரி. இந்த ராலி. இந்த ராலில இருந்து தான் இந்த கரெக்ஷன் மார்க்கெட் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 70ய உடைக்காம மார்க்கெட் மேல திருப்பி ஆல்மோஸ்ட் இதே ஏரியாக்கு ஏறுது அப்படின்னா கூட, நமக்கு மேக்ஸிமம் 2190 வரைக்கும் தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கு மேல மார்க்கெட் போகாது. ஓகேங்களா? ஒரு லாங் டெர்ம்ல அப்படி ஸ்பைக்ஸ் மாரி கூட தான் திருப்பி வரும். அதனால இந்த இடத்துல எடுக்கிற சப்போர்ட்ட விட, இங்க எடுக்கிற சப்போர்ட்ல தான் பெரிய ராலிய நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சப்போர்ட்க்கு தான் நீங்க வெயிட்டும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீக் பொறுத்தவரைக்கும் தான் இது. பட் டே அப்படின்னு நம்ம சொன்னோனே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மார்க்கெட் மூவே ஆகாத ஏரியாவாக இத வச்சுக்கலாம். ஸோ இங்க ஒரு ஈக்குவல்ஸ் இருக்கு. நீங்க இப்படியும் வச்சுக்கலாம். இந்த மாரி ஒரு கால்குலேஷன்ல வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கம்ப்ரஸ் ஆயிட்டு இருக்கு. கம்ப்ரஸ் மீன்ஸ் ஒரு மார்க்கெட்ல ஒரு ஹை அண்ட் லோ. இது வந்து நமக்கு ஒரு ஹை. இது வந்து நமக்கு ஒரு லோ. ஏன்னா இங்க இருந்தா மார்க்கெட் வந்து மேல போச்சு. ஒரு நல்ல ராலி எடுத்தான். கீழ வந்தவன் திருப்பி ஒரு லோ. இந்த ஹை அண்ட் லோல மார்க்கெட் உடையல. திருப்பி இங்கருந்து மார்க்கெட் ரைஸ் ஆகுது. சரி. இப்ப இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து கீழ வந்து உடையணும். இந்த லோவ உடைக்கணும். உடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, உடையல. அது இத விட இன்னொரு சப்போர்ட்ட கிரியேட் பண்ணுது. இப்ப இந்த லோலருந்து என்ன ஆகணும்? இந்த மார்க்கெட் வந்து இப்படி மேல பிரேக் அவுட் நடக்கணும். அதுவும் நமக்கு நடக்கல. ஸோ அது ஒரு திருப்பி இன்னொரு ஹைய கிரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் கம்ப்ரஷன். ஸோ இந்த கம்ப்ரஷன் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இங்கருந்து இந்த ராலி, தென் இந்த ராலி, இது, இது, இங்க இந்த ஹை. இப்ப இது ஃபுல்லா வச்சுக்கிட்டா, இது ஒரு ஹை, இது ஒரு லோ. அப்ப இந்த ஃபுல் கம்ப்ரஷன் அப்படிங்கிறது வந்து நம்ப ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? கனெக்ஷன் கட் ஆகலைனாலும், அதாவது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கண்டிஷன் கிடையாது. ஓகே. ஸோ நம்ப ஃபுல்லா வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த கனெக்ஷன்ல இருந்து ஆல்மோஸ்ட் இத 2யும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு கனெக்ஷனும் வச்சுக்கலாம். ஈக்குவல் டாப்ஸும் வச்சுக்கலாம். அப்ப இந்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது. ஓகே. இந்த மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது. அப்ப நம்ம நல்லா இந்த மார்க்கெட்ட வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, 2072 நம்ம மந்த்துக்கு போயிரலாம். அதே மாரி 1980 வரைக்கும் வரும். 2வது 70 வச்சுக்கணும். இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணும்போது, ஒரு பெரிய ஃபால் மார்க்கெட்ல இருக்கும். அதே மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணும்போது, திருப்பி மார்க்கெட்ல ஒரு நல்ல டாப்ஸ் போறதுக்கு சான்சஸும் மார்க்கெட்ல இருக்கும். ஸோ, இதனால தான் மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால தான் சின்னதா செல். நேத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து கீழ சொல்லியிருந்தோம். முந்தா நேத்து. 2040 மேல 40, 44 அந்த லெவல் போம்போது மார்க்கெட்ல செல்லிங் கிடைக்கும். 2020 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைங்க. அது உடைச்சா 2000 போகும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. 2020 வரும்போது மார்க்கெட் வந்து திருப்பி இன்னும் கீழ வருமா? அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இல்ல வெயிட் பண்ணுங்க. அது சப்போர்ட் லெவல் திருப்பி மார்க்கெட் வந்து கீழ வரதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப, ரொம்ப கம்மி. திருப்பி மார்க்கெட் மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கும். அதனால இங்க போய் நீங்க செல் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹவர்ல அதே மாரி கீழ வந்த மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவல்ல 2020க்கு பக்கம் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் இப்ப ரைஸ் ஆயி நின்னுட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு வந்து பெரிய நியூஸஸ் கிடையாது மார்க்கெட்ல. ஸ்பீச்சஸும் கிடையாது. யுஎஸ்ஏடைய ஸ்பீச்சஸ் கிடையாது. ரிக் கவுண்ட் மட்டும் 11:30க்கு இருக்கும். ஸோ அப்ப மார்க்கெட்டுடைய குளோசிங்க்காக ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கோ அல்லது சப்போர்ட்டுக்கோ போய் நிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கு எங்க போய் மார்க்கெட் நிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் கொஞ்சம் கீழ வருங்க. 2029ல இருந்து
30 பக்கமா வச்சுக்கலாம். 26 இந்த ஜோன வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணும். டச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பை ஃபோர்ஸ் கிடைச்சுச்சுனால் மட்டும் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, மேல இந்த ஹைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். தென் இந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா, 2050-55 ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் போய் நின்னுக்கும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். இது வந்து ஒரு பெரிய சப்ளை ஏரியா. ஸோ இந்த சப்ளை ஏரியாக்கு மார்க்கெட் போய் நின்னதுக்கு அப்புறம் தான், மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக சான்சஸ் இருக்கும். நமக்கு எப்படி பார்த்தாலும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்குங்கிறது 2072க்கு மேல பாஸ் ஆனா மட்டும் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆக உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கணும். இப்ப இந்த மார்க்கெட்டுடைய பெரிய மூவ்மெண்ட் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு நெக்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 7 மணிக்கு யுஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ அதுக்குள்ள இந்த மார்க்கெட் வந்து மண்டே, டியூஸ்டேல இந்த ரெசிஸ்டன்ஸ போய் மார்க்கெட் டச் பண்ணி நின்னுட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு கோல்ட் இறங்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒருவேள மார்க்கெட் போல கீழ வந்துச்சு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போர்ட்ல இருந்து மேல போகும். ஸோ சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 15 டூ 2020 இதுதாங்க சப்போர்ட். ஓகே. இந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் நமக்கு 2000ங்கிற லெவல் வரும். அதுக்கப்புறம் தான் 1980ங்கிற லெவல்ஸ் மார்க்கெட்ல வரும். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட்ஸ். மார்க்கெட் வந்து மூவ் ஆகல. மூவ் ஆகாம நம்ம வந்து இந்த இடத்துல வந்து, இல்ல இங்க பை தான ஆவணும். சின்ன சின்ன பை, சின்ன சின்ன செல்ஸ் தான் நமக்கு கிடைக்குமே தவிர, ராலி ஆர் ட்ராப் கிடைக்காது. ஸோ இப்ப இது வந்து ஒரு கம்ப்ரஸ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த கம்ப்ரஷன விட்டு மார்க்கெட் வெளியில போம்போது, கண்டிப்பா ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் ஒன் சைட்லயே டிராவல் இருக்கும். ஸோ அத பிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து மார்க்கெட்ல ஒரு ஃபால் ஃபர்ஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால, அந்த ஃபாலுக்காக தான் நம்ம எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல எதிர்பார்க்கிறோம். 1980க்கு வந்துட்டானா கூட, அப்புறம் மார்க்கெட்ல சப்போர்ட் கிடைச்சு தான், நமக்கு 2100 அண்ட் 2100க்கு மேல பாஸ் ஆகறதுக்கே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2000லேருந்து 1980க்கு வந்துட்டு, மார்க்கெட் இங்கருந்து ஸ்டார்ட் அப் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக மேல போக வாய்ப்பு இருக்கும். அது உடைத்தால் கண்டிப்பாக பெரிய செல் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்ப நம்ப இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்ப்ரஷனான ஏரியா. இதுல வந்து ஏன் மார்க்கெட் வந்து மேல போகுது, பை ஆகுது. சின்னதா பை ஆகுது. டக்குனு உடனே செல் ஆகுது. திருப்பி பை ஆகுது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ரஷன் ஆயிட்டு இருக்க மார்க்கெட். கண்டிப்பாக இந்த கம்ப்ரஷன் ஒரு பிரேக் அவுட்டா சந்திக்கும். அடுத்த வாரத்தில இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாங்க ரெகுலர் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.